ஒரோச்சிமாரு இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான பயம் வரும்னு தான் சொல்லணும். இவனோட ஃபொர்பிடன் எக்ஸ்பீரிமெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவனோட ஜூட்ஸூஸாக இருக்கட்டும், அவனுக்கு உச்சிஹா கிளான் மேலே இருந்த அநியாயத்துக்கு அப்சேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்போது அநியாயத்துக்கு கிரீப்பியாக இருந்த ஒரு கேரக்டர்னா அது ஒரோச்சிமாருவாக தான் இருக்க முடியும். பட் இவனுக்கும் ஓபிட்டோ அண்ட் மாதரா உச்சிஹாக்கு இருக்கிற கனெக்ஷனும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம எப்படி வந்துட்டு ஒரோச்சிமாருக்கும் டூ ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சிஹாக்கும் கனெக்ஷன் இருக்குன்றத பற்றி தான் பேச போகிறோம். நான் தான் உங்கள் மாஸ்டர் ஃபிளிக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? எல்லா வீடியோக்கும் இதே இன்ட்ரோ தான் போடுவேன், கண்டுக்காதீங்க. த ஷரிங்கன் ஷினோபி வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியர்டு டோஜுட்ஸுவாக இருக்கிறது தான் ஷரிங்கன். இது எப்படி ஒருத்தவங்களோட மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுல இருந்து கென்ஜுட்ஸு கேஸ்ட் பண்ணுறது அண்ட் எப்படி மங்கிக்கியோ ஷரிங்கனை எவால்வ் பண்ண முடியுன்றது எல்லாமே வந்துட்டு ஒரோச்சிமாருக்கு அநியாயத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். என்னோட அல்டிமேட் கோல் ஸ்டார்டிங்கில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சிஹாவோட பாடியை இவன் வீல்டு பண்ணணும்னு ஆசைப்படுவான். அண்ட் இதுக்கு அவன் டார்கெட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இட்டாச்சி உச்சிஹா. பட் எல்லா வாட்டியுமே அவன் உடம்பை கட்டுப்படுத்த பார்த்து மோசமாக தோற்று போயிடுறான். இட்டாச்சி அவனோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒரோச்சிமாரு உடனே உச்சிஹா கிளானே அப்படியே விடலை. அவன் உடனே உச்சிஹா கிளானோட லெகசியெல்லாம் பார்த்து உச்சிஹா கிளானோட பணத்தெல்லாம் எடுத்து அவங்களோட டிஎன்ஏவோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓபிட்டோ உச்சிஹா எப்படி சர்வைவ் பண்ணி உயிரோட இருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இவன் எப்படி வந்துட்டு ஒரோச்சிமாரோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓபிட்டோ கனாபி பிரிட்ஜ் கிட்டத்தட்ட செத்து போன உடனே மாதரா வந்துட்டு அவனை காப்பாற்றுவான். அண்ட் அதுக்கப்புறம் ஹஷிராமாவோட செல்லு யூஸ் பண்ணி ஓபிட்டோவோட அடிப்பட்ட இடத்தெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவான். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரோச்சிமாருவும் ஹஷிராமாவோட ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் அவனோட அந்த உட்ஸ்டெல் ஜுட்ஸுவெல்லாம் அநியாயத்துக்கு ஸ்டடி பண்ணிட்டு வருவான். டான்சோவோட ஒரோச்சிமாருக்கு இருந்த அலையன்ஸால உச்சிஹாவை இட்டாச்சியை வச்சு மேசக்கரும் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செத்த எல்லா உச்சிஹாவோட ஷரிங்கனையும் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரோச்சிமாரு கிட்ட கொடுக்குறான். அண்ட் ஒரோச்சிமாரு அதை ஸ்டடி பண்ணுறான். அண்ட் ஒரோச்சிமாரு இதை பண்ணனால இன்டைரக்டாக ஓபிட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால ஈஸியாக ஓபிட்டோ வந்துட்டு இட்டாச்சியை மெனிப்புலேட் பண்ணிடுவான். பட் ஒரோச்சிமாரு எப்போவுமே ஓபிட்டோ மேலே டேரக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில்லை. பட் இவனோட ரிசர்ச் ஆன் ஹஷிராமா செல்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஷரிங்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கட்டும், இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே ஓபிட்டோட வாழ்க்கையோட அநியாயத்துக்கு கனெக்டடாக இருந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போது மாதரா உச்சிஹாவோட பாடி வந்துட்டு த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் உச்சிஹா அண்ட் செஞ்சு பவர்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மாதரா வந்துட்டு ஹஷிராமாவோட செல்ஸ் எல்லாம் எடுத்து அவன் மேலே இன்ஜெக்ட் பண்ணி ரெனேகனா அன்லாக் பண்ணுவான். அண்ட் இதை அன்லாக் பண்ண உடனே ஒரு மோர்ட்டலோட பவர் எவ்வளோ இருக்குமோ அதெல்லாம் தாண்டி போய் ஒரு லிமிட்ஸை பிரேக் பண்ணான்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் ஒரோச்சிமாரு உச்சிஹாவோட லெகசிஸை படிக்கும்போது அண்ட் இந்த மாதரா பண்ண எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அண்ட் இது மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இதே மாதிரி அவனோட லைஃப்பையும் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆல்தோ செகண்ட் ஹுக்காகையால் மாதராவோட பாடி வந்துட்டு ஒரோச்சிமாருக்கு கிடைக்கல. பட் இவனோட ரிசர்ச் தான் வந்துட்டு மாதராவோட ரெசரக்ஷனுக்கு அநியாயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா கபுட்டோ யாக்குஷி ஒரோச்சிமாரோட சபார்டினேட்டாக இருந்தவன் எடோ டென்சை பயன்படுத்தி மாதராவை திரும்ப உயிருக்கு கொண்டு வருவான் 4th கிரேட் நிஞ்சா வரல. அண்ட் இது சும்மா ஏதோ ஒரு ரெசரக்ஷன்லாம் இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் வெர்ஷன் ஆஃப் மாதரா அவனோட உடம்புல வந்துட்டு அந்த ஹஷிராமா செல்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவனோட உச்சிஹா பிளட் அண்ட் எவ்ரி திங்கோட பர்ஃபெக்ட் மாடிஃபைடு என்ஹான்ஸ்டு மாதரா உச்சிஹாவை ஒரோச்சிமாரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பயன்படுத்தி ரிவைவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதராவோட எபிலிட்டிஸ் அவங்க ஆனிமலில் சொன்ன மாதிரியே அவன் உயிரோடு இருக்கும்போது இருந்த ஸ்ட்ரென்த்தோட அநியாயத்துக்கு அதிகமாக இருந்துச்சு சொல்லி ஆகணும். ஈஸியாக 5 ஒட்டு மொத்தமாக போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், மொத்த ஷினோபி அலையன்ஸோட எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு வச்சு செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வடப்பறஞ்சுன்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் மாதராவோட பாடி மட்டும்தான் வந்துட்டு ஒரோச்சிமாரோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட லெகசின்னு இல்லை, அவன் அதே லெகசியை பயன்படுத்தி அண்ட் உச்சிஹா கிளான் மெம்பர்ஸோட டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வச்சு ஷின் உச்சிஹான்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் பீங்கை கிரியேட் பண்ணுறான். அண்ட் இந்த ஷின் உச்சிஹாவோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஷரிங்கன்ஸை வந்துட்டு அட் அ டைமில் வீல்ட் பண்ண முடியுது. அண்ட் இது மட்டும் இல்லை, டான்ஸோட கையில் இதே மாதிரி எக்கச்சக்க ஷரிங்கன்ஸை இம்ப்ளான்ட் பண்ணுவான். பட் சரிடா, மாதரா அண்ட் ஓபிட்டோ மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட டேரெக்டாக ஒரோச்சிமாரு பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இவனோட ரிசர்ச் தான் வந்துட்டு எல்லா உச்சியும் சாகுறதுலேருந்து மாதராவோட ரிசரக்ஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஒரோச்சிமாரு மட்டும் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாமல் இருந்திருந்தானா டான்ஸோ அந்த மாதிரி எல்லா உச்சிஹாவையும் உடனே கொண்டு இருக்க மாட்டான். அண்ட் மாதராக்கு ரெசரக்ஷன் வரக்கு வழிகள் கம்மியாக இருக்கும். அண்ட் இட்டாச்சி வந்துட்டு ஓபிட்டோட அடியாளாக இருக்க மாட்டான். அவனுக்கு உச்சிஹா கிளான் மேலே இருந்த அப்சஷன்னால தான் இது எல்லாமே காரணமாக இருக்குது. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.